ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, Redmi 5 எப்படி OS ஃப்ளாஷ் பண்றது, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு Redmi 5 ஃப்ளாஷிங் ஃபைல்னு டைப் பண்ணுங்க. சர்ச் பண்ணுங்க. அதில் வர Redmi 5 11 ஃப்ளாஷிங் ஃபைல் அதை ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே முதல்ல இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போன உடனே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துருங்க. எம்ஐ ஃப்ளாஷ் டூல் டவுன்லோட் பண்ணோம். இங்கே எம்ஐ ஃப்ளாஷ் டூல்ன்ட்டு டைப் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, கீழே அதே இது வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்ஐ ஃப்ளாஷ் டூலுன்ட்டு ஃப்ளாஷ் டூலுன்னு சர்ச் கொடுங்க. ஜியோமி ஃப்ளாஷ் டூல் அஃபிஷியல் எம்ஐ ஃப்ளாஷ் டூல் அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே 20181555 அந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட கிளிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. OS டவுன்லோட் ஆனதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் நார்மல் ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். எம்ஐ ஃப்ளாஷ் டூலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் போய் ஃப்ளாஷ் டூலை ஓப்பன் பண்ணணும். எம்ஐ ஃப்ளாஷ் டூல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரன் கொடுங்க. ஓப்பன் ஆகிடும். இப்போ செலக்ட் பண்ணி நம்ம OS எந்த ஃபைலில் வச்சுருக்கோமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணோம். நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். டெஸ்க்டாப்பில் பண்ணி கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு இமேஜ் ஃபைல் ஓகே கொடுங்க. ஃபைல் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரீஃப்ரெஷ் கொடுத்து ஃப்ளாஷ் கொடுக்கணும். ஓகே கைஸ், இப்போ மொபைல் ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு மொபைல் ஃப்ளாஷ் ஆகணுன்னா என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்க மொபைலுக்கு டிரைவர் தேவை.
டிரைவர், எம்ஐ ஃப்ளாஷ் டூல், ஓஎஸ் இதெல்லாம் இருந்தால் தான் ஃப்ளாஷ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மொபைலோட இடிஎல் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். இடிஎல் பாயிண்ட் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணணும். அந்த மாடல் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்க அதோட இடிஎல் பாயிண்ட்டு இமேஜ் தெரியும். அதை வச்சு ஷார்ட் பண்ணி கேபிள் போட்டால் தான் இந்த ஆப்ஷனே டிடெக்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் டிடெக்ட் ஆனால் தான் ஃப்ளாஷிங்கே ஆகும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ஓஎஸ்ஸாக இருக்கணும். அதுக்கு கரெக்டான டிரைவர் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். கரெக்டான ஃப்ளாஷ் டூல் இருக்கணும். கரெக்டான வெர்ஷன் இருந்தால் தான் ஃப்ளாஷ் ஆகும். இல்லைனா எரர் ஆகும். நீங்கள் இல்லைனா எத்தனை வாட்டி கனெக்ட் பண்ணாலும் கனெக்டே ஆகாது. அந்த சிம்பிள் வரணும். டேட்டா கேபிள் போட்டால் நீங்கள் அந்த சிம்பிள் டிடெக்ட் ஆனால் மட்டும்தான் ஃப்ளாஷ் ஆகும். இத்தனையும் இருந்தால் தான் ஒரு மொபைலை ஃப்ளாஷே பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.